என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள். இப்போதாவது நீங்கள் உணர்ந்து தெளியுங்கள். இந்த கட்சிகள் எதுக்கு உனக்கு? உன் மீனவன் செத்ததுக்கு அழுதுக்காடா? 850 மீனவனுக்கு குறையாம செத்துருக்காடா? அழுதுக்கா? ஒரு வருத்த செய்தியை பதிவு பண்ணிருக்கா? ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் சந்தனக்கட்டையை வெட்ட வந்தான், அப்படி சுட்டு போட்டதுக்கு, செம்மர கட்டையை வெட்ட வந்தான் சுட்டு போட்டதுக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டது உண்டா? இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இது வருந்தத்தக்க சம்பவம் என்று பதிவு பண்ணியது உண்டா? 400க்கு மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான். அதுக்கு ஐயோ இது பெருந்துயரம், தேசத்தின் பெருந்துயரம், இதுக்காக நான் வருந்துகிறேன் என்று ஒருத்த செய்தி பதிவு பண்ணது உண்டா? சென்னையிலே பெரும் வெள்ள மழையிலே, தூத்துக்குடியிலே, திருநெல்வேலியிலே நம்ம செத்து மிதந்த போது இது பேரிடர், பெருந்துயரம், இதிலிருந்து மீண்டு வர, என் நாட்டு மக்கள் மீண்டு வர நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்கள் இறப்புக்கு நான் வருந்துகிறேன், உங்கள் இழப்பை ஈடுகட்ட நான் உதவுகிறேன். ஒரு வார்த்தை ஆறுதலாக நீ கேட்டதுண்டா? எத்தனை முறை வருகிறார் ஐயா மோடி அவர்கள்? 5 முறை 6 முறை வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பேரிட காலங்களில் நாம் தத்தளிக்கும் போது ஒரு முறையாவது வந்து நம்மை பார்த்து ஆறுதல் சொன்னது உண்டா? எல்லாவற்றையும் நீ மறந்து விடுவாயானால், மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நாங்கள் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். இதுக்கு மேலையும் நீ மறந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டால் நீ இனிமேல் இந்த நிலத்தை, இனத்தை, நாட்டை மறந்துவிட வேண்டியதுதான். எதுவும் உனக்கு இருக்காது. சாதியை வைத்துக் கொள்வாய், மதத்தை வைத்துக் கொள்வாய், அடித்துக் கொள்வாய், சாவாய், புதைக்க சுடுகாடு மட்டும்தான் இருக்கும். அதுவும் சில சாதிக்கு இருக்காது. அதுவும் சில சாதிக்கு இருக்காது. என்ன வச்சிருக்க உனக்கு? நீ ஏதாவது சொல்ல, ஏதாவது இருக்கு உனக்கு என்று ஏதாவது இருக்கா? ஒன்னு இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது உங்கள் மீது, இந்த மண்ணின் மீது, மக்களின் மீது இருக்கிற பேரன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.